அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 19, 2021 அன்னைக்கு கேரள மாநிலம் திருச்சூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரேஷ்மா அப்படின்ற ஒரு 33 வயசு பெண்மணி வந்துட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது என்னோட ஹஸ்பண்ட் வந்து 2 நாளாக வந்துட்டு ஆளே காணோம், 2 நாளாக வந்து ஃபோன் பண்ணி பார்த்தாலும் மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை பற்றி மொத்த டீட்டெயில் வாங்குறாங்க. அதாவது அவங்க ஹஸ்பண்டோட நேம் வந்து மன்சூர் மாலிக், வயசு வந்து 40 ஆகுது. இவங்களோட பூர்வீகம்னு பார்த்தா வெஸ்ட் பெங்கால். அதாவது இவங்க வந்து வேலைக்காக தான் வந்துட்டு இங்கே கேரளா வந்திருக்காங்க. இவர் என்ன வேலை பார்க்குறாருனாக்கா தங்க நகை செஞ்சு விற்கிற வேலை. இந்த மாதிரி வந்து ஒரு ஆசாரியாக வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. வீட்டிலே வந்து நகை செஞ்சு வெளியில் வந்துட்டு கஸ்டமருக்கு வந்து கொண்டு போய் கொடுப்பாரு. இந்த மாதிரி வந்து கஸ்டமரை கொண்டு போய் வந்து நகையை கொடுக்க போகும்போது தான் 2 நாளாக வந்து ஆளக்கானாம். போன நபர் வந்துட்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லி இந்த லேடி வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்துட்டு இப்போ அவங்களோட அப்பா அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. ஒருவேளை வெஸ்ட் பெங்காலுக்கு ஒருவேளை போயிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கால் பண்ணால் அவங்க அப்பா அம்மாவுக்கு இவர் வந்து வெளியூர் போன விஷயமே வந்து தெரிலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது எதிரிகள் இருக்காங்களா, ஏன்னா தங்க நகை செய்யக்கூடிய நபர், அது மட்டும் இல்லாமல் தங்க நகை வந்து கொண்டுட்டு போயிருக்காங்க கையில். அப்படிங்கும்போது சப்போஸ் யாராவது வழியிலே பறித்து வந்து திருடிட்டு அவர் வந்து ஏதாவது பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது எதிரிகள் இருந்தாக்க வேறு ஏதாவது சம்பவம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த ரேஷ்மா கிட்ட வந்து டீட்டெயிலாக விசாரிக்கிறாங்க. ரேஷ்மா வந்துட்டு எங்களுக்கு வந்து எதிரின்னு சொல்லி யாருமே கிடையாது, நான் வந்து ஊர்லேருந்து இங்கே வேலைக்காக தான் இங்கே வந்தோம், என் ஹஸ்பண்ட் வந்து தங்க நகையை செஞ்சு வந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு எங்களை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு, இவர் வந்து தங்க நகையை கொண்டுட்டு போகிற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சு சப்போஸ் யாராவது ஏதாவது பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸுக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த மன்சூரோட மொபைல் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. ஏதாவது சமீபமாக ஒரு வேளை மிரட்டல் கால் வந்திருந்தா கூட இவங்க அதை மறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கால் டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தாக்கா நிறைய நபர்களுக்கு வந்து ஃபோன் போயிருக்கு, அதேமாதிரி ஃபோன் வந்திருக்கு. அங்கே வந்த ஃபோன் போன ஃபோன் எல்லா நம்பரையும் எடுத்து போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க, கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிச்சாக்க ஒன்று மன்சூரோட கஸ்டமராக இருக்காங்க, இல்லைன்னா அவங்களோட சொந்தக்காரங்கன்னு சொல்லி மேக்ஸிமம் எந்த ஒரு டவுட்டுமே வந்து போலீஸுக்கு வரவே இல்லை. இவரோட மொபைல் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து எங்கே சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு சொல்லி செக் பண்ணும்போது இவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியூரில் போயெல்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆக கிடையாது, இவங்க வீட்டிலே தான் வந்து மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. இப்போ போலீஸுக்கு ஒரு டவுட் வருது. என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாரு, நான் கால் பண்ணேன், வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குன்னு சொல்லி இவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவரோட மொபைல் வந்து வீட்டிலே தான் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும்போது சம்திங் வீட்டில் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரேஷ்மாவோட வீட்டை வந்து சோதனை பண்ணுறாங்க. இவரோட ரூமுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மன்சூரோட ட்ரெஸ்ஸு, பர்ஸாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும் எல்லாமே வீட்டில் தான் இருக்குது. அவர் போட்டிருந்த செருப்பு முத கொண்டு வீட்டிலே தான் இருக்குது. ஸோ இதை பார்த்த போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து வெளியூருக்கு போயிட்டதா சொன்னீங்க, அவரோட திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார், அவர் வந்து அவசரத்தில் போனார், அது மட்டும் இல்லாமல் தங்க நகை வந்து கொண்டுட்டு போகிறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஜஸ்ட்டு சின்ன ஒரு கவரில் தான் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. இந்த மன்சூருக்கும் இந்த ரேஷ்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க இருக்காங்க. இந்த குழந்தைங்க வந்து வீட்டில் இருக்கும்போது அந்த குழந்தைங்கள்ட்ட போயிட்டு போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. அதாவது நீங்கள் உங்கள் அப்பா வந்து எப்போம்மா பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் எங்கள் அப்பாவை பார்த்து 1 வாரம் ஆகுது, அவர் வந்துட்டு வெஸ்ட் பெங்காலுக்கு எங்கள் ஊருக்கு போயிருக்கிறதா அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இந்த குழந்தைங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதை கேட்ட போலீஸுக்கு ஒரே ஷாக்கு. இவங்க வந்துட்டு 2 நாளுக்கு முன்னாடி தான் வந்து தொலைஞ்சு போயிட்டாருன்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த குழந்தைங்களை கேட்டால் 1 வாரத்துக்கு முன்னாடியே ஊருக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு பேச்சிலே ஒரு முரண் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ரேஷ்மாவை வந்து மறுபடியும் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது குழந்தைங்க வந்து இப்போது தப்பாக சொல்லுதுங்க சார், நான் தான் வந்துட்டு குழந்தைங்க எது பண்ணனாலும் அப்பா திட்டுவார்னு சொல்லிட்டு இருந்தேன், அதனால குழந்தைங்க இப்படி பேசுது அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ரேஷ்மாவோட ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமும் இருந்துக்கிட்டே இருக்குது. போலீஸுக்கு ஒரு இடத்துல வந்துட்டு ரேஷ்மா மேலே டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த குழந்தைங்கள்ட்ட மறுபடியும் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் விசாரிக்கிறாங்க. கேஷுவலாக வந்து அந்த குழந்தைங்கள்ட்ட வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த குழந்தைங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்பா வந்து ஊருக்கு போனதுக்கப்புறம் அம்மா வந்து எங்களை வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் வந்து பாத்ரூமுக்கு போகாதன்னு சொல்கிறாங்க, வீட்டுக்கு பின்னாடி போய் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி அந்த சின்ன குழந்தைங்க வந்து போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ இதை கேட்ட போலீஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக டவுட் வருது. அதாவது இங்கே பாத்ரூமுக்கு போகிறதோ இல்லை பின்னாடி போய் விளையாடுறதோ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்க வந்து இது மாதிரி திட்டுறாங்க, பின்னாடிலாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு சந்தேகம் வருது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டாக் ஸ்குவாடை வந்து டைரெக்டாக இங்கே வர வைக்கிறாங்க. வர வச்சுட்டு அந்த வீடு முழுக்க வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மாதிரி செக் பண்ணும்போது வீட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து சமீபமாக வந்து குழி தோண்டி வந்து அந்த குழி வந்து மூடின மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல குழியை வந்து தோண்டி பார்க்குறாங்க. தோண்டி பார்த்தா இந்த மன்சூரோட டெட் பாடி கிடைக்குது. இப்போ போலீஸ் வந்து உடனடியாக வந்து ஃபாரன்சிக் டீமை வந்து ஸ்பாட்டுக்கு வர வைக்கிறாங்க. வர வச்சு அவங்க வீடு ஃபுல்லாக வந்து சோதனை பண்ணுறாங்க. அந்த மாதிரி சோதனை பண்ணும்போது ஏதாவது தடயங்கள் கிடைக்குதான்னு பார்க்கும்போது
எந்த ஒரு தடையும் வந்து கிடைக்கவே இல்லை. இப்போ புத்திசாலித்தனமாக சப்போஸ் வந்து ஏதாவது பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குன்னு இப்போ ஃபாரன்சிக் டீமில் என்ன பண்ணுறாங்கன்னா, லுமினால் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குது. இந்த லுமினாலை யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணும்போது அவங்க வீடு ஃபுல்லாக வந்துட்டு அந்த பெட்ரூமில் வந்துட்டு ரத்தமாக இருந்தது ஃபுல்லாக காட்டி கொடுக்குது. அதாவது ஒரு இடத்துல வந்து ரத்தம் சிந்திருக்கு. அந்த இடத்த வந்து நம்ம வந்து என்ன தான் டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்த பார்த்திங்கன்னா லுமினால் போட்டு யூஸ் பண்ணும்போது ப்ளூ கலரில் வந்து காட்டி கொடுத்துரும். அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ரத்தம் சிந்திருந்தாலும் ஒரு செவுத்தில் போய் பட்டிருந்தாலும் இது வந்து கிளியராக காட்டி கொடுத்துரும். இந்த மாதிரி ஃபாரன்சிக் டீமில் வந்துட்டு லுமினால் யூஸ் பண்ணும்போது அவரோட பெட்ரூமில் வந்து ரத்தம் ஃபுல்லாக இருந்தது வந்து கிளியராக காட்டி கொடுக்குது. இப்போ போலீஸ் வந்துட்டு ரேஸ்மா வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. நீ எதுக்காக உன் ஹஸ்பண்டை கொலை பண்ணேன்னு சொல்லி டேரெக்டாகவே கேட்குறாங்க. கேட்கும்போது நான் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலைங்க சார்னு சொல்லி சமாளித்து பார்க்குறாங்க. ஆனால் எல்லா எவிடன்ஸும் இந்த பொண்ணுக்கு எதிராகவே தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நான் தான் வந்து கொலை பண்ணேன், ஆனால் வந்து நான் வந்து வேணும்னே பண்ணல, யதார்த்தமாக நடந்துருச்சு சார்னு சொல்லி ரேஸ்மா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரேஸ்மாவுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் மன்சூருக்கும் பார்த்திங்கன்னா அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி சண்டை வரும்போது ஒரு நாள் வந்து ஹஸ்பண்ட் வந்து என்னை அடித்தார், பதிலுக்கு நானும் அவர் அடித்தேன். அடிக்கும்போது கீழே விழுந்த நபர் வந்து தலையில் அடிபட்டுருச்சு. அந்த மாதிரி அடிபடுவோம் அந்த இடத்துல வந்து இறந்து போயிட்டார். ஸோ இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எங்கள் வீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார். அதாவது என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஹெல்ப்பராக வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. அவரும் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த நபர் தான். அவர் பேர் வந்து பீரு. அவர்கிட்ட போயிட்டு நான் வந்து ஹெல்ப் கேட்டேன், இது மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லி சொன்னேன். அவர் வந்து டேரெக்டாக இங்கே வந்து பாடியை பார்த்துட்டு இதை யாருக்கு வந்து தெரியப்படுத்த வேணாம், போலீஸ்கிட்ட சொன்னாலும் நம்மளை வந்து நம்ம தான் வந்து கொலை பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க, அதனால் யாருக்கும் தெரியாமல் அதை மறைச்சிடலான்னு சொல்லி அவர் தான் சொன்னார். 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து புதைச்சிட்டோம் சார், மற்றபடி வேணும்னேலாம் எதுவும் பண்ணலைன்னு சொல்லி ரேஸ்மா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மன்சூரோட பிஎம் ரிப்போர்ட் வருது, அதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த ரிப்போர்ட்டு கைக்கு வருது. ரிப்போர்ட்டில் என்ன இருக்குனாக்கா, இந்த ரேஸ்மா சொன்ன பதிலுக்கும் இந்த ரிப்போர்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அதாவது ரிப்போர்ட் படி இவர் எப்படி இறந்துருக்காருன்னா, தலையில் வந்து பலமாக வந்து ஒரு இரும்பு ராடால் அடித்து தான் வந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி கிளியராக ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் இவங்க சொன்னது கீழே விழுந்து தலையில் லேசாக அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சொன்னது வந்து பொய்ன்னு வந்து கிளியராக தெரியுது. அதே சமயத்தில் ஃபாரன்சிக் டீமில் வந்துட்டு இந்த ரூம் ஃபுல்லாக வந்து லுமினால் யூஸ் பண்ணும்போதே ரத்தம் வந்து ஃபுல்லாக வந்து சிதறி கிடந்ததை பார்க்கும்போதே இது வந்து பக்கா மர்டர்னு சொல்லி கிளியராக வந்து போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ போலீஸ் வந்துட்டு இந்த பீருவும் இந்த ரேஷ்மா 2 பேரையும் தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. அதாவது இந்த பீரு வந்துட்டு யார் அப்படின்னாக்க, இவர் வந்து வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு நபர் தான். இவர் வந்துட்டு ரொம்ப வறுமையில் இருந்த ஒரு நபர். இந்த மன்சூர் இறந்து போயிட்டார் இல்லையா, அந்த நபர் வந்துட்டு இங்கே வந்து தங்க நகையெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தனக்கு ஒரு ஹெல்ப்பர் வேணும் அப்படிங்கும்போது தான் சொந்தக்காரர் ஒருத்தரே வந்து கூட்டிகிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நபருக்கு வந்து உதவி பண்ணுறதா நினச்சி தான் அவர் வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்துட்டு தன்னோட வீட்டிலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து தங்க வைக்கிறார். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு இந்த பீருவுக்கு ஒரு குழந்தை இருக்காங்க, ஒய்ஃபு கிடையாது. பீருவோட குழந்தையும் பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தங்க வைக்கிறாரு. மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த இறந்து போன மன்சூரும் அவரோட ஒய்ஃபு 2 குழந்தைங்களை வந்து மேலே தங்க வைக்கிறாரு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்துட்டு இவங்க அந்த தங்க நகை செஞ்சு விற்கக்கூடிய அந்த ஒரு கடையும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காரு. இந்த பீருவுக்கு ஹெல்ப் பண்ணினதே பார்த்தீங்கன்னா இந்த இறந்து போன மன்சூர் தான். இந்த பீரு வந்து எப்போ கேரளாவில் இவங்க வீட்டுக்கு வந்து குடி வர்றாரோ வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ரேஷ்மாவுக்கு வந்து இவர் மேலே ஒரு கண்ணு, அதாவது பார்த்த உடனே பிடிச்சி போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்கனாக்க, அடிக்கடி பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து சமைச்சிருந்தாங்கன்னா கொண்டு வந்து கொடுக்குறது, அவங்க குழந்தைய மேலே கூட்டிகிட்டு வந்து விளையாடுறது, இவங்க குழந்தைய கீழே கூட்டிகிட்டு போயிட்டு விளையாடுறதுன்னு சொல்லி அடிக்கடி இந்த மன்சூரோட ஒய்ஃப் வந்து இந்த பீருவோட வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியே வந்து அடிக்கடி வந்து பேசிக்கிட்டே இவங்களோட காலங்கள் வந்து போய்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த விஷயம் பீருவுக்கு வந்து தெரியாது. ஆனால் பீரு ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி தெரிஞ்சுக்கிறாருனாக்கா, இந்த மன்சூருக்கும் இந்த ரேஸ்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து சண்டை வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி சண்டை வரும்போது மன்சூர் என்ன பண்ணுவார்னா, கோவம் தண்ணீர் வரைக்கும் வெளில போயிடலான்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் போயிடுறது. ஆனால் அந்த ரேஸ்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு டைரெக்டாக கிளம்பி கீழே வீட்டுக்கு வருது. கீழ் வீட்டில் வந்து இந்த பீருவோட வந்து ஒன்றா உட்காந்து பேசுறது, அவர்கிட்ட வந்து புலம்பிகிட்டு இருக்கிறது. உன் சொந்தக்காரரே பாரு எப்படி இருக்காரு, உன் ஓனரே பாரு எப்படி இருக்காரு, அடிக்கடி அடிச்சுக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இந்த பையன்ட்ட வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. இந்த புலம்பல் பார்த்தீங்கன்னா வேணும்னே இவங்க வந்து புலம்ப கிடையாது. இவனை வந்து பிடிச்சி போனதுனால ஏதோ ஒரு ரீசன் சொல்லிவிட்டு இவங்ககிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட பேச்சு ஒரு கட்டத்தை தாண்டி இந்த பீருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லேடியை வந்து பிடிச்சி போயிடுது. 2 பேரும் வந்து ஃபோனில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பேசிக்கிறது, சேட் பண்ணுறதுன்னு சொல்லி இருந்துகிட்ருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மன்சூர் வந்துட்டு இங்கே வீட்டில் இல்லாமல் சப்போஸ் வெளியில் கஸ்டமரை தேடி போயிட்டாரு, இந்த நகையை எடுத்துகிட்டு வெளியில் கொண்டுட்டு போயிட்டார் அப்படின்னாக்க வீட்டுக்கு வரமாட்டார் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிட்டா 2 பேரும் வீட்டிலே வந்து ஒன்றா வந்து உல்லாசமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி சப்போஸ் கீழ் வீட்டில் ஒன்றா உல்லாசமாக இருக்கிறது, இல்லைனா மேலே வந்துட்டு இவங்க பெட்ரூம்லேயே வந்துட்டு உல்லாசமாக இருக்கிறதுன்னு சொல்லி மாறி மாறி உல்லாசமாக இருந்துகிட்ருக்காங்க. இப்போ இவங்களோட உல்லாச வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறது யார் அப்படின்னாக்கா இந்த மன்சூர் தான். அதனால் இந்த ரேஷ்மாவும் இந்த பீரு 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா,
நம்மளோட உல்லாச வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறதே என் ஹஸ்பண்டு மட்டும்தான். அவனை வந்து நம்ம தீர்த்து கட்டிட்டோம்னாக்க என் ஹஸ்பண்டோட பிஸ்னஸை ஃபுல்லாக நீ டேக் ஓவர் பண்ணிக்கோ. அதாவது அந்த தங்க நகை செய்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லா கிளியராக பிஸ்னஸ் தெரியும். அப்படிங்கும்போது பிஸ்னஸையும் வந்து நல்லபடியாக நம்ம பார்த்துக்கலாம். குழந்தைகளையும் 3 குழந்தைகளையும் நல்லபடியாக நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வந்து லைஃப் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க இந்த ரேஷ்மா. இப்போ இது வந்து பீருவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன்னா இவ்வளோ நாளாக மறைஞ்சு நம்ம வந்துட்டு இவங்க ரேஷ்மாவோட வந்துட்டு உல்லாசமாக இருந்தோம். ஏன்னா தனக்கு வந்து ஒய்ஃபு கிடையாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் மன்சூர் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரே வீட்டிலே வந்து நினச்ச நேரம்லாம் வந்து என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு இவரும் அதுக்கு வந்து ஒத்துக்கிறாரு. இப்போ 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா பிளான் போட்டுட்டு கரெக்டாக வந்து அவங்க சொன்னபடி செய்யணுங்கிறதுக்காக டிசம்பர் 12ஆம் தேதி 2021 அன்னைக்கு வழக்கம் போல் வந்து இந்த மன்சூர் வந்து வேலைக்கு போய்ட்டு ரிட்டன் வீட்டுக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக வந்து பாசத்தை காட்டுறாங்க அன்னன்னைக்கு. அதாவது இந்த மன்சூருக்கு வந்துட்டு ஃபுல்லாக சரக்கு ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நல்லா குடிங்கன்னு சொல்லிட்டு ஓவராக வந்து அவரும் குடிச்சிடுறாரு. குடித்ததுக்கப்புறம் ஃபுல் போதையில் வந்து மட்டையாயிடுறாரு. இவர் வந்துட்டு ஃபுல் போதையில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட 2 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போய் கீழ் வீட்டில் இந்த பீரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையோட போய் விட்டுறாங்க. ஸோ 3 குழந்தைங்களும் வந்து ஒன்றா விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி 3 குழந்தைகளையும் அதே ரூமில் வந்து தூங்க வைக்கிறாங்க. தூங்குனதுக்கப்புறம் இவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கார். ஏன்னா ஃபுல்லாக மட்டை. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பீருவுக்கு வந்துட்டு கால் பண்ணி மேலே வர வைக்கிறாங்க. மேலே வந்ததுக்கப்புறம் இந்த பீருவும் இந்த ரேஷ்மா 2 பேரும் சேர்ந்து பக்கத்தில் இருந்து ஒரு இரும்பு ராடை எடுத்து ஹஸ்பண்டை வந்துட்டு தலையிலே வந்து பலமாக அடிச்சிடுறாங்க. இதை அடித்தது யார் அப்படின்னாக்கா இந்த பீரு தான். பக்கத்துலேயே நின்று வேடிக்கை பார்க்குறது ஒய்ஃபு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தீர்த்து கட்டிடுறாங்க ஹஸ்பண்டை. தீர்த்து கட்டினதுக்கப்புறம் வந்துட்டு பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், ஏன்னா போலீஸ் கையில் மாட்டிக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால பாடியை கொண்டுட்டு போயிட்டு பாத்ரூமில் வந்து உள்ளார போட்டுடுறாங்க. சப்போஸ் இந்த ரத்தம்லாம் சிந்தும் அப்படிங்கிறதுனால ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு ஃபுல்லாக கட்டி வச்சிடுறாங்க. இப்போ வந்து குழந்தைங்க சப்போஸ் உள்ளே போய் பார்த்தா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக குழந்தைங்கள்ட்ட வந்து மிரட்டுறாங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு இந்த பாத்ரூமுக்கு வந்து போகவே கூடாது, நீங்கள் அப்படி போனீங்க அப்படின்னாக்கா அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. இந்த குழந்தைங்களும் சரி ஓகேன்னு சொல்லி யாரும் போகவே கிடையாது. அதுக்கப்புறம் அடுத்த நாளே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாடி வந்து ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா பகல்லே வந்து ஒரு குழி தோன்றாங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே. குழியை தோண்டிட்டு இந்த பாடி வந்து நைட் டயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா யாரும் இல்லாத நேரமாக பார்த்து 2 பேரும் சேர்ந்து அந்த குழியில் போட்டு புதைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 2 குழந்தைங்கள்ட்டையுமே வீட்டுக்கு பின்னாடி நீங்கள் வந்து விளையாட போகக்கூடாது, அப்படி போனீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மறுபடியும் மிரட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வழக்கம் போல் வந்து வீட்டிலே இருக்காங்க. போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது கணவர் வந்து மிஸ் ஆகிட்டாருங்கிற மாதிரி. கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேலே சந்தேகம் வரும். இவர் வந்துட்டு நகையை எடுத்துகிட்டு கஸ்டமரை தேடி போனவர் வந்து என்ன ஆனார்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. ஏன்னா போலீஸை வந்து ஈஸியாக வந்து ஏமாற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த 2 பேர்கிட்டையும் இந்த ரேஷ்மாக்கிட்டையும் இந்த பீரு 2 பேர்கிட்டையும் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி போலீஸ் வந்து 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போடுறாங்க. இந்த 3 குழந்தைகளும் கிட்டத்தட்ட அனாதையாக நின்றுட்டு இருந்தாங்க. இந்த 3 குழந்தைகளுமே வந்து குழந்தைகள் காப்பகத்தில் வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ இந்த 3 குழந்தைங்களோட எதிர்காலம் வந்து என்னாகும்னு யாருக்கும் தெரியாது. இவங்களோட இந்த ரேஷ்மாவோட இந்த காம எச்சைக்காக பார்த்தீங்கன்னா சொந்த ஹஸ்பண்டே வந்து போட்டு தள்ளிட்டு, அது மட்டும் இல்லாமல் தன்னோட குழந்தைங்களோட எதிர்காலத்தை பற்றி சுத்தமாக கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பீரு பார்த்திங்கன்னா ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக 2ஆவதாக ஒரு மேரேஜ் கூட பண்ணியிருக்கலாம் தாராளமாக. அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து சான்ஸ் நமக்கு கிடைச்சா யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எச்சத்தனமான ஒரு வேலை தான். அதாவது ஒரு திருடன் அப்படின்னா ஒருத்த வந்து இது வரைக்கும் திருடாமே இருக்கான் அப்படின்னா அதுக்கு பேர் மட்டும் திருட்டு கிடையாது. திருடுறதுக்கு சான்ஸ் இருந்தும் திருடாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் நல்லவன். அந்த மாதிரி இப்போ இவன் வந்து சான்ஸ் கிடைக்காத வரைக்கும் நல்லவன் மாதிரி இருந்திருக்கான். சான்ஸ் கிடைக்குது, ஒரு லேடி வந்து கூப்பிடுறாங்க அப்படிங்கும்போது அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறான். அதுக்கு பேரும் எச்சத்தனம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த லேடிக்கு வந்து ரேஷ்மாவுக்கு வந்துட்டு தன்னோட ஹஸ்பண்டை ஒரு வேளை பிடிக்கல அப்படின்னாக்க டீசெண்டாக சொல்லிவிட்டு நீங்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக போயிருக்கலாம். அதை விட்டுட்டு அவர் வந்து தீர்த்து கட்டி அவரோட லைஃப்பும் போச்சு, இப்போ உங்களோட லைஃப்பும் போச்சு, உங்களோட குழந்தைகளோட எதிர்காலமும் கேள்விக்குறி ஆகிடுச்சு. எந்த ஒரு கேஸ்லையுமே வந்துட்டு இல்லீகல் அஃபயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு க்ரைமில் போய் தான் முடியும். அது 100% உறுதியாக சொல்ல முடியும். அதே மாதிரி தான் இந்த கேஸ்லேயும் நடந்திருக்கு. அதனால் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத வச்சுக்காதீங்க. அதை வந்து பெருமையாக சொல்கிறது, ரொம்ப கெத்தாக சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க. இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு கேவலமான செயல். அதனால் அதை பற்றி யோசிச்சு கூட பார்த்துறாதீங்க. மற்றவங்க வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, இங்கிட்டு பார்த்தா 2 பொண்ணுங்களோட ஒருத்தன் பேசுகிறான், அங்கிட்டு பார்த்தா 2 பையனோட ஒரு பொண்ணு பேசுதுன்னு சொல்லி அவங்க பெருமையாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். ஆனால் அவங்களோட லைஃப் உங்கள் கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போகிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.